குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ரொம்பவும் விசேஷமான ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. அது சாதாரண சிட்டுக்குருவி இல்ல குட்டீஸ். அதோட குரல்ல 7 ஸ்வரங்களும் இருக்குமாம். ஆமா, சப்த ஸ்வரங்களும் சேர்ந்து அது பாடும்போது அவ்வளவு அழகா, மந்திரம் மாதிரி இருக்குமாம். அந்த சிட்டுக்குருவி பாடும்போது காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அப்படியே மெய் மறந்து கேட்கும். அந்த பாட்டுக்கு ஒரு விசேஷ சக்தி இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல பெரிய புயல் வந்துச்சு. மரங்கள் எல்லாம் ஆடுச்சு. இலைகள் எல்லாம் உதிர்ந்துச்சு. எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்போ அந்த சப்தஸ்வர சிட்டுக்குருவி பயப்படல. அது தன்னோட அழகான பாட்ட பாட ஆரம்பிச்சுச்சு. அது பாடும்போது அந்த பாட்டோட சக்தியால புயல் மெதுவா அமைதியாச்சு. காற்று வீசுறது நின்னுச்சு. மரங்கள் எல்லாம் பழையபடி அமைதியா நின்னுச்சு. எல்லா விலங்குகளும் ஆச்சரியமா சிட்டுக்குருவிய பார்த்துச்சு. அதுக்கப்புறம் காட்டுல இருந்த பூக்கள் எல்லாம் வாடிப் போச்சு. ஏன்னா தண்ணி சரியா கிடைக்கல. எல்லா பூக்களும் சோகமா தலை குனிஞ்சு நின்னுச்சு. அப்போ சிட்டுக்குருவி மறுபடியும் பாட ஆரம்பிச்சுச்சு. அது பாடும்போது அதோட இசையால பூக்கள் எல்லாம் மெதுவா உயிர் பெற்றுச்சு. வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் மலர்ந்து காடே அழகா மாறிச்சு. பூக்கள் எல்லாம் சந்தோஷமா சிட்டுக்குருவிக்கு நன்றி சொல்லுச்சு. அந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சுச்சு. அதுகிட்ட ஒரு மாய இறகு இருந்துச்சு. அந்த இறகு தான் அதுக்கு சப்தஸ்வர சக்திய குடுத்தது. ஒரு நாள் சிட்டுக்குருவி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த மாய இறகு எங்கேயோ விழுந்துடுச்சு. இறகு இல்லாததால சிட்டுக்குருவியால சப்தஸ்வரங்களையும் பாட முடியல. அதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அது தன்னோட மாய இறகை தேடி காட்டோட எல்லா பக்கமும் போச்சு. அது ஒரு பெரிய மலை மேல தன்னோட இறகு விழுந்திருக்கிறத கண்டுபிடிச்சுச்சு. அங்கே போறதுக்கு நெறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனா சிட்டுக்குருவி தன்னோட பாட்டு சக்திய திரும்ப பெறணும்னு விடாமுயற்சியோட போச்சு. கடைசியா தன்னோட மாய இறகை கண்டுபிடிச்சுச்சு. அதை எடுத்ததும் மறுபடியும் பழையபடி அழகான சப்தஸ்வர பாட்ட பாட ஆரம்பிச்சுச்சு. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள நாம மத்த